அந்த வீட்ல என்னமோ நடக்குது. போலீஸுக்கு பறந்த ரகசிய மெசேஜ். பல நாளாய் வந்து சென்ற பல ஆண்கள். அதிரடி ஆய்வில் வெளிவந்த திடுக்கிடும் உண்மை. குமரி மாவட்டத்துல புதுக்கடை பக்கத்துல அனந்தமங்கலம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இங்க ஓய்வு பெற்ற ஆசிரியரான வேலுதாஸ் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான வீட்டுல இளம் பெண்களை வச்சு பாலியல் தொழில் நடந்துட்டு வரதா புதுக்கடை போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒண்ணு வந்திருக்கு. இதோட அடிப்படையில சம்பவ இடத்திற்கு போன போலீசார் அதிரடி சோதனை நடத்தியிருக்காங்க. அப்போ அந்த வீட்டோட ஒவ்வொரு அறையிலையும் ஒரு பெண் ஒரு ஆண் இருந்தது தெரிய வந்திருக்கு. இதை கண்ட போலீசார் அவங்களை பிடிக்க முயலும் போது ஆண்கள் மட்டும் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றிருக்காங்க. போலீசார் அவங்க எல்லாரையுமே தப்பி செல்ல விடாம சுற்றி வளைச்சு, அதாவது ரவுண்டு கட்டி பிடிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரணை மேற்கொண்டதுல பிடிக்கப்பட்ட பெண்கள் 3 பேர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும் ஒரு பெண் மட்டும் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. பிடிப்பட்ட ஆண்கள்ல சசி அப்படிங்கிறவரு பாலியல் தொழில் நடைபெறும் வீட்டிற்கு எதிர்க்க பர்னிச்சர் கடை நடத்திட்டு வரதாகவும், பாலியல் தொழில் நடத்த வீட்டை வாடகைக்கு எடுத்து கொடுத்தவர் அப்படின்னும், தேங்காய்பட்டணம் பகுதியை சேர்ந்த 47 வயதான ராஜ்குமார் அப்படிங்கிறவரு ஏஜென்ட்டா இருந்து செயல்படுறாரு அப்படிங்கிறதும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம பெண்களோட இருந்த தக்கலை பகுதியை சேர்ந்த 30 வயசான ராஜ்குமார், அரசகுளம் பகுதியை சேர்ந்த 33 வயசான டெல்பின், இப்படி பலரையும் கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க போலீசார். இந்த சம்பவம் குமரி மாவட்டத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. 1/2 இன்ச் உயிரினம் யானையை விட அதிக சத்தத்தை எழுப்புதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அப்படி ஒரு அரிய வகை உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே தெரியற மாதிரி கண்ணாடி போன்ற அமைப்பை வச்சிருக்கு இந்த உயிரினம். 1/2 இன்ச் அளவுல தான் இது இருக்கா. அதுதான் அரிய வகை மீன் சொல்லப்படுது. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமுமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணுதான். அப்படி விதவிதமா அரிய வகை உயிரினங்கள் அப்பப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு வரும். அந்த வகையில தான் இப்போ ஒரு மீன் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அதோடைய பெயர் டேனியோனெல்லா செரிபரம் அப்படின்றது. கண்ணாடி மாதிரியான அமைப்பை இந்த மீன் கொண்டு இருக்கு. இதனுடைய மொத்த நீளமே ஒரு 1/2 இன்ச் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய உடல் உறுப்புகள், அதாவது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே வெளியில தெரிகிற அளவுக்கு கண்ணாடி மாதிரி தான் இது இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து வரக்கூடிய சத்தம் யானை பிளிரும் போது வரும் தெரியுமா சத்தம், அதை விட அதிகமா இருக்குமா. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. இவ்வளோ சின்ன உயிரினத்திலிருந்து இப்படி ஒரு சத்தமா அப்படின்னு தான் ஆராய்ச்சியாளர்களே மிரண்டு போயிட்டாங்களாம். ஜெர்மனில ஆய்வகத்தில் இருந்த தொட்டியில இருந்து இந்த மாதிரியான ஒளி வந்ததை தொடர்ந்து அங்க ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க. கேமரா, மைக்ரோ சிடி ஸ்கேன் இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி ஆராய்ச்சியில ஈடுபட்டப்பதா இந்த உயிரினம் பத்தின நிறைய தகவல்கள் கிடைச்சதா சொல்லப்படுது. இந்த மீன் உடல்ல இருக்கக்கூடிய ஸ்விம் பிளேடரான நீச்சல் பையில இருந்து தான் இவ்வளோ ஒளி வரதா சொல்லப்படுது. இந்த வகை மீன்கள் நகரும் போது நீச்சல் பை மேல தசைகள் படுறதன் மூலமா ஒளி எழுப்பப்படுறதா